என்னது இது மாட்டுக்கு மூக்குனாங்க மாதிரி அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். அது திருஷ்டி கயிறு. உனக்குலாம் திருஷ்டி கயிறு கட்டி தானே ஆகணும். வரி இங்க இருந்து இங்க போகுது. நான் போட்டு விட்டு தானே இருக்கேன். அமைதரு ரெண்டு ஷூ தான் இருக்கா? ஆள் 2 தானே இருக்கு. 4 ஷூவா போட முடியும் சொல்லு? போட்டு விட ஆள் இருக்கு, எனக்கு ஆள் தான் இல்லை இல்லையா? ரொம்ப வழியுது. இது பார், தொடச்சுக்கோ. கிரவுண்ட்ல போய் என்னால பிராக்டிஸ் பண்ண முடியாது. அது ஆண்டாளே. அது ஆண்டாளே, உனக்கு கபடி விளையாட ரொம்ப பிடிக்குமா? அது அதா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்பா. அப்பாவை பிடிக்குமா? பா ரொம்ப பிடிக்கும்பா. கபடியை விட அப்பாவை பிடிக்குமா? பா ஆமாப்பா, எல்லாத்தையும் விட உங்களை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்ட உடனே யோசிக்காம பதில் சொல்லிட்டு இருக்க. என்ன பிடிக்கும்னு கேட்டிருந்தா யோசிச்சிருப்பேன்ப்பா. ஆனா உங்களை பிடிக்குமான்னு கேட்டா எப்படிப்பா யோசிக்க முடியும்? இங்க வா. பா அதா போ, போய் விளையாடு. அப்பா நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாத்தா, இனிமே நீ பயந்து பயந்து விளையாட தேவையில்லை. தைரியமா நீ போய் விளையாடு. டேய், நம்ம ஊர்லயே போய் விளையாடு. ஆமாத்தா. என்னடா இது? தேங்க்ஸ் பா. என்னங்க, அவ ஊருக்குள்ள இந்த மாதிரி துணியை போட்டு விளையாடிட்டு இருந்தா பாக்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அப்படி எவனாவது சொன்னான்னா பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. இது என் பிள்ளையோட வாழ்க்கை. இவளுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நான் செய்தேன். என்னடா இப்படி பண்ற? என்ன ஆச்சு இவனுக்கு? திடீர் மாறி மாறி பேசுறான். எங்க இருந்து புள்ள மேல இம்புட்டு பாசம் வந்துச்சு? பாட்டி, பாசெல்லாம் ஒண்ணு கிடையாது. என் மேல இருக்கிற கோவத்துல தான் ஐயா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியா? அதா, இதுக்கப்புறம் நீ விளையாடுறதுக்கு எவனையும் கூட கூட்டிட்டு போக தேவையில்லை. நீயே நம்ம தோட்டத்திலேயே போய் விளையாடு. நான் இன்னைக்கு அந்த பிடி பாத்தியாரு சூப்பராஜ கூப்பிட்டு நீ கபடி விளையாடுற மாதிரி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ண சொல்றேன். சொல்ல, என் மேல இருக்கிற கோவத்துல தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றான்னு பாப்போம். ஏன் ஆண்டாளே, எதுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டுக்க. இப்ப சரின்னு சொல்லுவான், நாளைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவான். அதா, என் பிள்ளைக்கு நான் சொல்றது வெறும் வார்த்தை இல்ல, வாக்கு. எனக்கு என் புள்ள சந்தோஷத்தை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல. அப்படி என்ன புள்ள மேல திடீர்னு பாசம் உங்களுக்கு? ஏய், யாரு இவ? எனக்காக என் புள்ள என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்காக நான் இதை கூட செய்யலனா நான் மனுஷனே கிடையாது. ஆனந்த யாலை மீட்டுகிறாள், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாள். அத்த பாரதி, வயிற்றுச்சல்ல யாரும் எதுவும் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லு. எனக்கு எதுக்கு வயிற்றுச்சல் ஆக போகுது? அப்பம் பொண்ணு பாசெல்லாம் இயற்கையில வரதானே. நாளைக்கு எனக்கும் ஆண்டாளுக்கும் சேர்த்து ஒரு பொண்ணு பிறகுதுன்னு வைங்களேன். இதெல்லாம் என்னது, நாளா இதோட 10 மடங்கு பண்ண மாட்டேன். ஏண்டே பம்மாத்து கோழி பறந்து பறந்து முட்டை போட்டு பறன் மேல போட்டு உடைச்சிச்சான். ஹேய், என்னதான் ரக்க வச்சு பறந்தாலும் ஈசலுக்கு வாழ்க்கை ஒரே நாள் தான். ஆம்புட்டும் எலெக்ஷன் முடியற வரைக்கும் தானே, பாப்போம். ஆண்டாளு, உங்க அப்பாவும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க சொல்லு. எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சேன்னா நான் சொன்னா என்ன வேணா பண்ணுவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த சவாலை மறக்க வேண்டாம்னு சொல்லிரு. அது ஆண்டாளு, நான் சவாலையும் மறக்கல, இந்த பையல வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதையும் மறக்கல.
என்னத்த ஆண்டாளு பேச்சு மூச்சையே காணோம், தோக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேருக்கு பையன் பிறந்தானே உங்க அப்பா பேர் வைக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். ஆனா பொண்ணு போறச்சுன்னா கண்டிப்பா எங்க அத்தை லட்சுமி பேர் தான் வைப்பேன். டேய் அப்ப என் பேரு வைக்க மாட்டியா? உன் பேர் வைக்கிறதுக்கு ஒரு புள்ளைய பெத்துக்குவோம், பாரதி பேர் வைக்கிறதுக்கு இன்னொரு குழந்தைய பெத்துக்குவோம், தாத்தா பேர் வைக்கிறதுக்கு இன்னொரு குழந்தைய பெத்துக்குவோம். இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் எலெக்ஷன் ஜெயித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு குழந்தைய பெத்துட்டே இருக்க வேண்டியதான். நல்லா வதன்னு 7-8 பிள்ளைங்கள பெத்து போடு. நானும் லட்சுமியும் வளர்க்குறோம். இதெல்லாம் இப்போ சொல்லுவீங்க, குழந்தை போறதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க.